இப்ப ஒரு கற்பனை செஞ்சு பார்ப்போம். நீங்க ஒரு ரொம்ப ஆழமான குழியில தவறி விழுந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். சரி. உள்ளே ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. எப்படியாவது வெளியில வரணும்னு உங்க மூளை பதறுது. உடனே என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா கையில கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு தீவிரமா அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிப்போம் இல்லையா, தப்பிக்கிறதுக்கு. ஆமா, அதேதான். ஆனா அங்க ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. நீங்க தோண்ட தோண்ட அந்த குழி இன்னும் ஆழமாயிட்டே தான் போகும். ஓ, கரெக்ட். நம்ம இன்னும் கீழே தான் போய்க்கிட்டே இருப்போம். ஆமா, நம்ம வாழ்க்கையில நாம தேடுற மன அமைதியும் அந்த தெளிவும் கூட இப்படிப்பட்ட ஒரு குழிதான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஆமாங்க. அமைதிக்காகவும் ஞானத்துக்காகவும் நாம ஓடுற ஓட்டமும் நாம பண்ற பயிற்சிகளும் தான் அந்த அமைதியே கெடுக்குதுன்னு ஒரு பழமையான தத்துவம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஆழமான தேடல்ல நம்ம அலச போறது ஒரு அற்புதமான படைப்ப. வு சின் அப்படிங்கிற சீன தத்துவ ஞானியோட சிந்தனைகளை உள்ளடக்கிய நோ அதர் டு ஈச் அதர் அப்படிங்கிற படைப்பு தான் அது. இத ராய் மெல்வின் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா தகவல் பெருக்கத்திலையும் எப்பவும் ஏதாவது சாதிக்கணுங்கிற ஓட்டத்திலையும் சிக்கி தவிக்கிற உங்களுக்கு இந்த ஆழமான தேடல் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும். நிச்சயமா கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும், அதாவது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ற நவீன உலகத்தோட மனநிலைக்கு நேர் எதிரான ஒரு தத்துவம் இது. அது கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம்ல ஆரம்பத்துல. ஆமா, ஆனா அத ஆழமா புரிஞ்சுக்கிட்டா அதுல ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருக்கு. குறிப்பா நாம இவ்ளோ நாளா நான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த அகங்காரம் எப்படி ஒரு முழுமையான மாயை அப்படிங்கறத வூசின் ரொம்ப தர்க்க ரீதியா உடைக்கிறாரு. அந்த நான் அப்படிங்கிற மாயையில இருந்து தான் நம்ம விவாதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். சரி, தொடங்குவோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சீன தத்துவத்தை இன்னைக்கு நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய பாலம். ராய் மெல்வின் இதுல ஒரு சுவாரஸ்யமான முடிவை எடுக்கிறார். ஆமா, அந்த சீன வார்த்தையான ஜி ரென் அப்படிங்கிற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு தானே? அதேதான். அதுக்கு தனிநபர் அப்படின்னு சாதாரணமா அர்த்தம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அதை ஈகோ, அதாவது அகங்காரம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாரு. ஏன் அவர் அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்தாரு? அது ஒரு மிகச்சரியான கேள்வி. தனிநபர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மனுஷனை பத்தி குறிக்கிற சாதாரண வார்த்தை. ஆனா ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. அதாவது ஒரு பிரிவினை உணர்வுன்னு சொல்லலாமா? கரெக்ட். நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்து தனித்து விடப்பட்டிருக்கேன், நான் வேற, இந்த உலகம் வேற அப்படின்னு நாம நம்புற அந்த பிரிவினை உணர்வை அந்த வார்த்தை தான் சரியா உள்வாங்குது. புரியுது. இதை இன்னும் தெளிவா விளக்குறதுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற 2 ஆழமான வார்த்தைகளை இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஒன்னு மனஸ், இன்னொன்னு அகங்காரம். மனசுனா நம்ம மைண்ட் இல்லையா? ஆமா, மனஸ் அப்படிங்கிறது நம்ம மனதின் செயல்பாடு. அதோட வேலையே என்னன்னா எப்பவுமே அளவிடுவது, அப்புறம் ஒப்பிடுவது. ஓ, அதாவது நம்ம மனசு எப்பவுமே ஒரு தராசு மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா நாம சோஷியல் மீடியாவை திறக்கிறோம். இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ ஒருத்தரோட பதிவை பார்க்கறோம்னு வச்சுப்போம். உடனே நம்ம மனசு, இவன் என்னோட பெரிய வேலையில இருக்கான், என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான், நான் பின்தங்கிட்டேன் அப்படின்னு ஒரு கணக்கு போடுது. இந்த ஒப்பீடு தான் இந்த மனசு இல்லையா? மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த மனசு செய்யற ஒப்பீட்ல இருந்துதான் அடுத்த கட்டமான அகங்காரம் பிறக்குது. அந்த அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா, அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு நேரடி அர்த்தமே நானே அனைத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான். ஓ, நானே செய்பவன்னு நினைக்கிறது. கரெக்ட். எனக்கு இந்த வெற்றி கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், எனக்கு இந்த கஷ்டம் வந்ததுக்கு நான் தான் பொறுப்பு, நான் இந்த உலகத்துல ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஆளுமை அப்படின்னு நம்புற அந்த உணர்வு. புரியுது. இந்த நானே செய்பவன் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா வழிகளுக்கும் ஆணிவேர்னு வூசின் ஆணித்தரமா சொல்றாரு. இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. விர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோ கேம் விளையாடுற அனுபவம் இருக்குல்ல? ஆமா, விஆர் ஹெட்செட் போட்டு விளையாடுறது. அதேதான். நீங்க விஆர் ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு கேம் விளையாடுறீங்க. திரைக்குள்ள ஒரு கதாபாத்திரம் இருக்கு. எதிரி அந்த கதாபாத்திரத்தை அடிக்க வரும்போது நிஜத்துல நீங்க உங்க உடம்ப வளைச்சு தப்பிக்க பாப்பீங்க. ஆமா, நாமளே அறியாம உடம்பு வளையும். கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளையாட்டு கதாபாத்திரமே நீங்க தான் உங்க மூளை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த கதாபாத்திரத்துக்கு அடிபட்டா உங்க நெஞ்சு நிஜமாவே படபடக்கும். அகங்காரம் பண்றது இதைத்தான். ரொம்ப அழகான ஒப்பீடு இது. நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் ஒரு கருவி மாதிரி நினைக்காம அதுவே நாம தான் முழுசா நம்பிடுறோம். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ நான் எதுவும் செய்யல, நான் செய்பவன் இல்ல அப்படிங்கறது தான் உண்மைனா, இப்போ இந்த நிமிஷம் இந்த தேடலை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு?
இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இல்லைன்னா வேற யாரு? ஆ இந்த சந்தேகம் இந்த தத்துவத்தை கேட்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய ரொம்ப நியாயமான ஒரு தர்க்கம்தான். ஆமா, அது ஒரு லாஜிக்கான கேள்விதானே. கண்டிப்பா. ஊசின் இத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துறாரு. இங்கே பேச்சுகள் நடக்குது, விவாதங்கள் நடக்குது, செயல்கள் எல்லாமே நடக்குது. ஆனால் அதை செய்யும் தனிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு யாருமே இல்ல. அது எப்படி ஒரு நபர் இல்லாம செயல் நடக்கும்? இது ஒரு புல்லாங்குழல் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு மூங்கில் குழல்ல துளைகள் இருக்கு. அது வழியா காத்து வேகமா வீசும்போது அதிலிருந்து ஒரு அற்புதமான இசை வருது. அந்த இசைக்கு காரணம் அந்த புல்லாங்குழலா? இல்ல. புல்லாங்குழல் வெறும் ஒரு கருவி. அது வழியா ஒரு சக்தி பாயும்போது இசை பிறக்குது. ஓ, அப்போ உடம்பும் மனசும் வெறும் கருவிதானா? அதேதான். இந்த உடம்பும் மனசும் வெறும் கருவிகள். பிரபஞ்ச சக்தி இந்த கருவியின் வழியா செயல்படுது. அதனாலதான் வார்த்தைகள் வருது, செயல்கள் நடக்குது. அப்போ ஒரு நாடகம் நடக்குது, ஆனா அங்க நடிகர் அப்படின்னு ஒரு தனி நபர் இல்ல. சரியா சொன்னீங்க. இது நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே புரட்டி போடுற ஒரு விஷயமா இருக்கு. சரி, நான் எதையுமே செய்யறதில்ல, எல்லாமே ஒரு பிரபஞ்ச ஓட்டம்தான் வச்சுக்குவோம். சரி. அப்படின்னா உலகத்துல ஏன் லட்சக்கணக்கான மக்கள் தியானம் பண்றாங்க? அமைதியையும் ஆன்மீக ஞானத்தையும் தேடி ஏன் பல வருஷமா ஆசிரமங்களுக்கும் பல குருமார்கள் கிட்டயும் போய்கிட்டு இருக்காங்க? அது ஒரு பெரிய தேடல் தான் மனிதர்களுக்கு. ஆமா, பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த செல்ஃப் ஹெல்ப் துறை முழுவதுமே தேடுதல் அப்படிங்கிற ஒற்றை அஸ்திவாரத்துல தானே நிக்குது. அந்த தேடலை ஊச்சின் ஏன் எதுக்குறாரு? ஏன்னா நீங்க எந்த அமைதியை தேடுறீங்களோ அந்த அமைதிக்கு மிகப்பெரிய தடையே இந்த தேடுதல் அப்படிங்கிற செயல்தான் அவர் சொல்றாரு. தேடுதலே தடையா? ஆமா. நாம ஆரம்பத்துல பேசின அந்த பள்ளம் தோன்ற உதாரணம் தான் ஊச்சின்க்கும் பிடிச்ச உதாரணம். ஒரு குழியிலிருந்து தப்பிக்க மேலங்கீழையோ தோன்றுவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. வாவ், ரொம்ப ஆழமான வரி அது. ஆன்மீக ஞானமோ அல்லது உச்சபட்ச அமைதியோ ஏதோ ஒரு மலை உச்சியில எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு பரிசு பொருள்னு நாம நம்புறோம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த தேடல் என்ன பண்ணுதுன்னா, என்னிடம் இப்போ அமைதி இல்லை, நான் இன்னும் முழுமையாகலை, நான் இன்னும் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை மனநிலைய நமக்குள்ள ஆழமா விதைச்சிடுது. ஓ, எனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு நாமளே நம்பிடுறோம். கரெக்ட். தேட தேட நீங்க உங்களை விட்டு இன்னும் தூரமா தான் போய்கிட்டு இருக்கீங்க. இருங்க, இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? உழைப்பு தான் வெற்றியை தரும். ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணும்னா கடுமையா படிக்கணும். வேலையில ப்ரமோஷன் வாங்கணும்னா இரவும் பகலுமா உழைக்கணும். முயற்சி திருவினையாக்கும்னு படிச்சிருக்கோம். ஆமா, உலக வழக்கம் அதுதான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு முயற்சியும் இல்லாம, எந்த ஒரு தேடலும் இல்லாம அந்த உயர்ந்த அமைதியை நாம எப்படி அடைய முடியும்? இதை கேட்பதற்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி தெரியலையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உலகியல் விஷயங்களுக்கு முயற்சி தேவை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு வீடு கட்டணும்னா செங்கல் எடுத்து வைக்கணும், முயற்சி பண்ணணும் தான். ஆனா வூசின் பேசுறது உங்களின் உண்மையான இயல்பை பற்றி. நீங்க ஏற்கனவே முழுமையானவர்கள். உங்களின் இயல்பே அந்த உச்சபட்ச அமைதிதான் அப்படிங்கிறப்போ அந்த அமைதியை அடையறதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணணும்? இயல்பா அடைய முடியாது, ஏன்னா அதுவாகவே நாம இருக்கோம். கரெக்ட். நீங்க ஏற்கனவே தண்ணீராகத்தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஈரமாகறதுக்கு முயற்சி செய்ய முடியும்? புல் எந்த முயற்சியும் இல்லாம தானாகவே வளர்கிறது அப்படிங்கிற இயற்கையின் உதாரணத்தை அவர் காட்டுறாரு. அப்போ பல வருஷங்களா தியானம் பண்றவங்க பல பேருக்கு ஏற்படுற அந்த விரக்திக்கு தான் காரணமா? தினமும் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு தியானம் பண்ணுவாங்க, ஆனா மனசுல அமைதி இருக்காது. ஆமா, அவங்க அமைதிய கட்டாயப்படுத்துறாங்க. உடனே நான் சரியா மூச்சு பயிற்சி பண்ணலையோ, என்னோட குரு சொல்லி கொடுத்ததை நான் சரியா ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு தங்களை தாங்களே வருத்திப்பாங்க. அமைதி அப்படிங்கறத இன்னொரு டார்கெட் ஆக்கிடுறாங்க. சரியா சொன்னீங்க. அவங்க அந்த அமைதியை ஒரு பொருள் மாதிரி அடைய துடிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சுமை. அப்போ வூசன் என்னதான் தீர்வு சொல்றாரு? வூசன் சொல்றது என்னன்னா, இருப்பதை இருப்பபடியே ஏற்றுக்கொள்ளும் முயற்சியற்ற தன்மை. நீங்க எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம், உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள வேண்டாம், தளர்வாக இருங்கள், ஆனால் தளர்வாக இருப்பதற்கு கூட முயற்சி செய்யாதீர்கள் அப்படிங்கிறாரு. தளர்வாக இருக்க கூட முயற்சி பண்ணக்கூடாதா? ஆமா, ஏன்னா அமைதியா இருக்கணும்னு நீங்க எடுக்கிற முயற்சி கூட உங்க மனசுக்கு ஒரு வேலை தான். அதுவும் ஒரு டென்ஷன் தான். இந்த இடத்துல எனக்கு தலையே சுத்துது. சரி, தேடலை முழுமையா கைவிட்டுட்டோம், நான் எந்த முயற்சியும் பண்ணல, அமைதியா இருக்க கூட நான் முயற்சி பண்ணல, நான் அடையிறைய இதற்கு இனி எதுவுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னதான் எஞ்சி இருக்கும்?
இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்குமான தொடர்பு தான் என்ன? இப்போ தேடல் முடிவுக்கு வரும்போது நீங்க வேற, இந்த பிரபஞ்சம் வேற இல்ல அப்படிங்கிற மாபெரும் உண்மையை நீங்க உணர்வீங்க. நாமளும் பிரபஞ்சமும் ஒன்னா? ஆமா. இத விளக்க ஊச்சின் ஒரு முரண்பாடான நம்ம மூளையை திணறடிக்கிற ஒரு கணிதத்தை பயன்படுத்துறாரு. 1 கூட்டல் 1 சமம் 1 அப்படின்னு சொல்றாரு. 1 கூட்டல் 1 சமம் 1. இத சாதாரணமா யாராவது சொன்னா பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய நெருப்பு மூட்டியிருக்காங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த நெருப்புலேருந்து பல்லாயிரக்கணக்கான தீப்பொறிகள் வெடிச்சு நாலா பக்கமும் சிதறி பறக்குது. சரி. ஒரு தீப்பொறி மேல பறக்குது, ஒன்னு கீழே விழுது, ஒன்னு காத்துல மிதக்குது. பாக்குறதுக்கு அவை எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாதிரி ஒரு மாய தோன்றும். ஆமா, பார்க்க வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தீப்பொறியோட அடிப்படை தன்மை என்ன? அதுவும் நெருப்பு தான். நெருப்பும் சேர்ந்தா வேற என்ன வரும்? அதே நெருப்பு தான் வரும். அதனாலதான் 1 கூட்டல் 1 சமம் 1. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். நாமும் அப்படிதான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் நெருப்பிலிருந்து வந்த தீப்பொறிகள் தான் நாம. இடத்தாலும் உடலாலும் நாம வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மோட அடிப்படை மூலப்பொருள் அந்த பிரபஞ்சம் தான். இந்த நெருப்பு உதாரணம் எனக்கு கடலையும் அலையையும் ஞாபகப்படுத்துது. கடலோரத்துல நின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அலை வருது, ஒரு சின்ன அலை வருது. ஆமா. ஒரு அலை தன்னை பார்த்து நான் எவ்வளோ சின்னதா இருக்கேன், அந்த கடல் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆமா, ஏன்னா அலைன்னு ஒண்ணு தனியா கிடையவே கிடையாது. கரெக்ட். அது மொத்தமும் கடலோட தண்ணீர் தான். அந்த அலை நான் கடலை விட்டு தனியா இருக்கேன்னு நினைக்கிறது தான் அகங்காரம். ஆனா இந்த உண்மையெல்லாம் நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரமா ஏத்துக்காது. அது எப்பவுமே எதையாவது கிளறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த தத்துவத்தோட அடுத்த முக்கியமான கட்டம். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத ஊசென் ரொம்ப நகைச்சுவையா ஆனா ரொம்ப கூர்மையா விமர்சிக்கிறாரு. எப்படி விமர்சிக்கிறாரு? நம்ம மனச ஒரு குடித்த குரங்கு அப்படின்னும் நச்சரிக்கும் மனைவி அப்படின்னு உருவகப்படுத்துறாரு. இது வெறும் புரிதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உதாரணம் மட்டுமே. குடித்த குரங்கா? ஆமா. ஒரு குரங்கு இயல்பாவே ஒரு இடத்துல சும்மா இருக்காது. அதுவும் அந்த குரங்குக்கு சாராயம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசும் அப்படிதான். அந்த மனசு குரங்கு ஏன் குதூகலமா போதையில இருக்குன்னா நாம அதுக்கு கொடுக்கிற தீனி அப்படி. கரெக்ட். நியூஸு, சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், அடுத்தவன் என்ன பண்றான் அப்படிங்கிற ஒப்பீடு, நேத்து நடந்ததை பத்தின கவலை, நாளைக்கு நடக்க போறது பத்தின பயம், இப்படி எல்லாத்தையும் நாம அந்த மனசுக்கு கொடுத்து அது ஒரு போதை ஏறின குரங்கா நாம தான் மாத்தி வச்சிருக்கோம். சரியா சொன்னீங்க. ஆனா ஊசு நீங்க கொடுக்கிற தீர்வு தான் ரொம்ப சிம்பிளானது. அந்த போதை குரங்க நீங்க அடக்கவோ கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கவோ முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அடக்க முயற்சி பண்ணக்கூடாதா? அப்புறம் எப்படி அது அமைதியாகும்? அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அத கண்டுக்காதீங்க, சட்ட செய்யாதீங்கன்னு சொல்றாரு. இதை இன்னும் தெளிவாக்க அதே நூல்ல ஒரு சிறப்பான கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி அது? ஒரு மனிதன் தன்னை ஒரு நீர் எரும மாடு என கற்பனை செய்து கொண்டால் அவன் மனிதனாக இல்லாமல் போய்விடுகிறானா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, கண்டிப்பா அவன் மனுஷன்தான். அவனோட கற்பனை அவனோட உண்மையான அடையாளத்தை மாத்திர முடியாது இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். நீங்க உங்களை ஒரு குறிப்பிட்ட பேரு, ஒரு குறிப்பிட்ட வேலை, சில உறவுகள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சுக்கிட்ட நான் ஒரு தனிநபர் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கிட்டாலும் உங்களின் உண்மையான அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தன்மை எப்போதுமே மாறவில்லை. ஓ. நீங்க தனிநபர் அப்படின்னு நினைக்கிறது வெறும் ஒரு எண்ணம் தான். அது உண்மை இல்ல. அப்போ தேடல் ஒரு மாயை, நான் அப்படிங்கிற தனிப்பட்ட அகங்காரம் ஒரு மாயை, நம்ம மனசு ஒரு போதை குரங்கு, இதெல்லாம் சரி. ஆனா இந்த எல்லாத்தையும் தாண்டி வூச்சின் அந்த உச்சபட்ச உண்மையை, அந்த எல்லையற்ற முழுமையை எப்படி விவரிக்கிறாரு? அதுக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? இந்த நூலோட 2ஆம் சுருள் அப்படிங்கிற பகுதி ரொம்ப அற்புதமானது. இது ஒரு பழமையான உபநிடதம் படிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். வாவ், அப்படியா? இங்க வூச்சின் ஒரு சாதாரண மனுஷனா பேசல. அந்த எல்லையற்ற முழுமை வூச்சின் வாயிலாக நேரடியாக பேசுற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்லுது அந்த வரிகள்? அகநிலை, அதாவது பார்ப்பவன், மற்றும் புறநிலை, அதாவது பார்க்கப்படும் பொருள் ஆகிய இரண்டும் வேற வேற இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா, அது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி தானே ஆழமா சொல்றாரு. இத நீங்க அறிவால புரிஞ்சுக்க முடியாது. இத உணர நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நான் யார்? நான் யார்? இந்த ஒற்றை கேள்வி உலகத்தோட மொத்த தத்துவத்தையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு கோணம் தோணுது. சொல்லுங்க, அது என்ன கோணம்? நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான மேடை நாடகம் மாதிரி இருக்கு. அந்த நாடகத்துல பல கதாபாத்திரங்கள் வராங்க, போறாங்க.
காதல், சோகம், வெற்றி, தோல்வி, சண்டைன்னு எல்லாம் நடக்குது. ஆமா, நடக்குது. நாமும் மேடையில ஏறி ரொம்ப சீரியஸா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஓசின் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மேடையில நடிக்கிற கதாபாத்திரமே கிடையாது. ஆங். அந்த நாடக அரங்கத்துல இருட்டுல ஒரு சீட்ல உட்கார்ந்துகிட்டு மேடையில நடக்கிறத எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம, எந்த ஒரு விமர்சனமோ தீர்ப்பும் இல்லாம வேடிக்கை பார்க்கிற ஒரு வெறும் பார்வையாளர். அந்த பார்வையாளர் தான் நீங்க. இததான் அவர் சொல்ல வராரா? 100க்கு 100% இதுதான் உண்மை. இதுதான் தத்துவத்துல சாட்சி மாத்திரமாக இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நாம ஒரு பெரிய பரந்த பார்வையோடு இணைத்து பார்க்கணும். அது என்ன பரந்த பார்வை? நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நாம ஏதோ அரைக்குறையான ஒரு பிறவி. இன்னும் நிறைய படிச்சு, நிறைய சம்பாதிச்சு, நிறைய பயிற்சிகள் பண்ணி நம்ம முழுமைப்படுத்திக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எப்பவுமே ஒரு குறை உணர்வு இருந்துட்டே இருக்கு. ஏற்கனவே முழுமையானவர்கள். இத அறிவாற்றலால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம அறிவாற்றலோட வேலையே ஒரு விஷயத்தை துண்டு துண்டா வெட்டி பார்க்கிறது தான். அப்போ இது எப்படிதான் உணர்றது? இத நாம வெறும் உள்ளுணர்வால் மட்டுமே உணர முடியும். அறிவால புரிஞ்சுக்காம உள்ளுணர்வால் உணரணும். அப்படியானால் இந்த முழுமையான ஆழமான தேடலிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நீங்க எதை தேடி இந்த உலகத்துல இவ்ளோ காலமும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த அமைதி உங்ககிட்ட இல்லைன்னு நினைச்சு நீங்க தேடுறீங்களோ, அந்த அமைதியாகவே நீங்க ஏற்கனவே இருக்கீங்க. ரொம்ப சரியான விளக்கம். உங்களை நீங்களே ஒரு தனிநபர்னு குறுக்கிக்காதீங்க. உங்க மனசு ஒரு குடித்த குரங்காக இருக்கலாம். அது 1000 கவலைகளை 1000 கணக்குகளை உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா அந்த சத்தம் நீங்க இல்ல. நீங்க அதை வேடிக்கை பார்க்கிற அமைதியான பார்வையாளர் மட்டும்தான். மிக அருமையான சுருக்கம். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நானே அனைத்தையும் செய்கிறேன், நானே முழுமைன்னு சொல்ற இந்த தத்துவம் என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு எந்த வகையில பயன்படும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, பிராக்டிக்கலா இது எப்படி உதவும் ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பா. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப வேகம் நிறைஞ்சது. எதையாச்சும் சாதிக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்கணும், தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய சமூக அழுத்தம் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கு. ஆமா, எந்நேரமும் அந்த பிரஷர் இருக்கு. நீங்க அப்படியே இருந்தா யாருக்கும் பிடிக்காது, நீங்க ஏதாவது ஒண்ண மாறணும் அப்படின்னு தான் இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குது. அந்த அழுத்தத்துல மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வூசினுடைய இந்த தத்துவம் ஒரு குளிர்ச்சியான மழை மாதிரி. நிஜமாவே ஒரு ஆஸ்வாசம் தான் அது. இதுல இருந்து விடுவிக்கும். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விடுதலை தான். எதையும் அடைய வேண்டியதில்ல அப்படிங்கிற அந்த உணர்வே ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குது. நிச்சயமா. சரி, இன்றைய இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்யும் முன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான ஒரு தூண்டுதலான சிந்தனையை நாங்க முன்வைக்க விரும்புறோம். நாளை காலையில நீங்க தூங்கி முழிக்கும் போது வழக்கம் போல உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளையோ உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையோ ஏன் இந்த உலகத்தையும் சரி செய்யவோ மாத்தவோ எந்த முயற்சியும் செய்யாதீங்க. காலையில காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு கிளம்புறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எந்த விமர்சனமும் இன்றி வெறும் பார்வையாளரா மட்டும் வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு நாள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்படி செய்யும்போது நான் அப்படிங்கிற உங்களுடைய அந்த மிகப்பெரிய சுமை உங்களை விட்டு எங்கே மறையுது அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில எந்த பெரிய தேடலும் இல்லாத ஆனா அளப்பெரிய அமைதி நிறைந்த ஒரு நாளா அமையும். அந்த அமைதியான பார்வையாளராக இருங்கள். இந்த அற்புதமான சிந்தனையோடு நம்முடைய இன்றைய இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்கிறோம். ஆமாங்க, அமைதியான பார்வையாளரா இருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.